ஏண்டி அப்படியே வாய்க்கிழிய பேசுன? என்னமோ உன்னை காதலிக்கிற அந்த பாண்டி வீட்ல இருந்து எல்லாரும் பொண்ணு கேட்க இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப வரைக்கும் யாருமே வரல. குறிச்ச நேரமும் குறிச்ச தேதியும் முடிஞ்சு போச்சு. நீ என்னதான் உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னமும் நீ அவனை நம்பிக்கிட்டு தான் இருக்கியா? இதுல இருந்தே தெரியலையா உன்னை அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு? அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி வானத்தை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த வசந்த் இருந்துகிட்டு, அம்மா நான் தான் சொன்னேன்ல, அவன் இவளை சும்மா டைம் பாஸுக்கு தாம்மா காதலிச்சிருப்பான். அது தெரியாம இவ என்னமோ அந்த மெக்கானிக் பையன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தா. இவ ஒரு மானம் கெட்டவ, அவன் ஒரு மானம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் திட்டிக்கிட்டு இருக்க. உடனே வானதி இருந்துக்கிட்டு, கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? நான் போய் சேரன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன், அவங்க வருவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்க சேரனுக்கு ஃபோன் பண்ண. ஆனாலும் சேரன் இங்க ஃபோன் அட்டன் பண்ணி, வானதி நான் வந்துடுறோம் வானதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பாண்டி இன்னமும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இங்க சேரன் அங்கும் இங்கும் நடந்துகிட்டே பாண்டிக்கு ஃபோன் பண்ண. பாண்டியோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப்னு வர, நிலா இப்போ என்னப்பா பண்றது? நாம வேற அங்க வானதி வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம்னு சொல்லி வேற அனுப்பிட்டோம். இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இவன் வேற முட்டாள் மாதிரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, அண்ணே நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நேற்று வானதி இங்கே வந்து அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னாங்கல்ல, அப்போது பாண்டியோட முகமே சரியில்லை, அதை நான் கவனிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல. உடனே அங்கே சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. என்னப்பா சொல்கிற? உடனே அங்கே இருந்த நடேசனும், ஆமாம் வெங்காயம் சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நீ மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு எப்படிடா கல்யாணத்தை பண்ண முடியும்? அவனுக்காவது அது தோணிதான் அவன் சோகமா இருந்திருக்குன்னு இப்ப எனக்கு தெரியுது. இங்க பாரு, அந்த வானதி சொன்னா அவ சொன்னா இவ சொன்னான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க. முதல்ல உனக்கு கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சந்தாவும் தன்னோட அண்ணன் அனிசுமே வீட்டுக்குள்ள வராங்க. வா அனிசு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு ஒரு ஓரமா உட்கார வைக்க. உடனே அங்க அனிசோ, என்னென்ன இன்னும் கிளம்பலையா? இல்ல அனிசு இன்னும் கிளம்பல, அதான் இன்னும் பாண்டி வீட்டுக்கு வரவே இல்லை, பாண்டி இல்லாமல் நாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச பேச ஆனாலும் நேரம் இங்கே கடந்துக்கிட்டே போக, பாண்டியோ அங்கே கடையையும் மூடிட்டு எங்கேயோ போய் ஒரு ரோட்டோரமாக உக்காந்துக்கிட்டு இங்கே வானதி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. வானதியை நாம் கல்யாணம் பண்ணால் நிலா நீ வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். கண்டிப்பாக வானதி வீட்டுக்குள்ளே வந்தால் குடும்பமே ரெண்டாயிடுமோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட பாண்டி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, இப்போ நாம வீட்டுக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்க வண்டி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்குமே போறாரு. பாண்டி வர்றதை பார்த்ததும் அங்க சேரன் ரொம்ப கோவத்தோட வந்த பாண்டியை பார்த்து, ஏண்டா பாண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொல்லி தானே அனுப்புனேன் இன்னைக்கு நாம வானதி வீட்டில் போய் பொண்ணு பார்க்க போறோம்னு. நீ எதுக்காகடா எங்கடா போன? சோழன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கும் வந்திருந்தான், அங்கேயும் நீ இல்லைன்னு வந்து சொல்றான். அப்போ எங்க போன? ஏன் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க. உடனே இங்க பாண்டியோ, அண்ணே இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் பாண்டி, நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ற. இங்க பாரு, வானதி வீட்டில் வேற நாம வரோன்னு சொன்னோம், ஆனா இப்போ வரைக்கும் போல, நேரமும் ஆயிடுச்சு, இனிமே போகவும் முடியாது. இப்போ வானதி வந்து கேட்ட என்னடா பதில் சொல்றது? அண்ணே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே ரூமுக்குள்ளே போய் அப்படியே படுத்து இங்கே வானதியை பற்றியும் நிலாவை பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே சோழனும், எனக்கு தெரிஞ்சு போச்சு, பாண்டிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, வானதி தான் பாண்டிய ஒரே டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதக்க வைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே வானதி மறுபடியும் சேரனுக்கு ஃபோன் பண்ண. டேய் சோழா, வானதி தான் மறுபடியும் ஃபோன் பண்ணுது, நான் அட்டன் பண்ணி என்ன பதில் சொல்கிறது? அண்ணே அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த ஃபோனை வாங்கி அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வானதியோட வீட்டில் காமாட்சியோ வானதியை பார்த்து, ஏண்டி இன்னமும் வரப்போறாங்கன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? நல்ல நேரமே முடிஞ்சு போச்சு, போய் புடவைய மாற்றிக்கிட்டு மறுபடியும் பிச்சைக்காரி மாதிரி இரு,
உனக்கு போய் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே நினைச்சேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும். ஏதோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னு சரியாவது அமைச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா இப்போ அதுவும் இல்லாம போயிடுச்சு. என்னடி, என்னதான் அவங்க வீட்டுல மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னொரு உன்னை உண்மையா காதலிக்கிறதா இருந்தா அவன் இன்னொரு வந்து உன்னை பொண்ணு கேட்டு வந்திருப்பான். ஆனா இது எல்லாமே ஏமாத்து வேலை தானே. இப்பயாவது அந்த பாண்டியை பத்தி நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி பேச, இங்க வானதி வேக வேகமா போய் உள்ள புடவைய மாத்திக்கிட்டு, எங்கடி போற இப்ப? அம்மா நான் வரேன், கொஞ்ச நேரம் இரு. ஏய் என்ன, அந்த பாண்டி வீட்டுல போய் வாழ்க்கையை பிச்சைய போடுன்னு சொல்லி கேட்க போறியா? அதுக்கு தான் இப்ப நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமாட்சி வானதியை பார்த்து கேட்க, அம்மா பின்ன என்னம்மா, என்னை பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, வரவே இல்லை. அதனால தான் பாண்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி வேக வேகமா அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சேரனும் அங்க சோழன் கிட்ட, ஏண்டா சோழா, ஃபோனை வாங்கி வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். வானதிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன தண்டை தப்பா நினைக்கும். இப்போ வானதி திடீர்னு நேர்ல வந்துட்டா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கேட்க, அண்ணே அதெல்லாம் பாண்டி பார்த்துப்பான், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வேக வேகமா வானதி வீட்டுக்கிட்ட வராங்க. வந்த வானதியோ உள்ள வந்ததும், அண்ணே என்னண்ணே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க தானே சொல்லி என்கிட்ட அனுப்புனீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரோம்னு. இதை நம்பி போய் எங்க வீட்லயும் நான் சொன்னேன். ஆனா கடைசியில என்னை எங்க வீட்டுல அவமானப்பட்டு நான் நின்னதுதான் மிச்சம். எங்க நாம பாண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க வானதி ரொம்ப கோபத்தோட பேச, பாண்டி அங்க உள்ள சத்தம் கேட்டு வெளியே எழுந்து வராரு. பாண்டியோட சட்டையை பிடிச்சி இங்க வானதி இருந்துக்கிட்டு, என்ன பாண்டி, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நீ உண்மையை தானே காதலிக்கிற? அப்படி காதலிக்கிறவன் இன்னொரு எங்க வீட்டுல சம்மதம்னு சொல்லியிருக்கும் போதே நீ உடனே எங்க வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கணும். ஆனா நீ வரவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அங்க பாண்டியோட சட்டையை பிடிச்சு இங்க வானதி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோ அங்க பாண்டியை பார்த்து, பாண்டி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நேத்து சாப்பிடும்போது வானதி உங்களோட கல்யாணத்தை பத்தி பேசும்போது கூட உங்க முகம் அப்படியே வாடி போயிருந்தது. என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, டேய் அதான் நிலா கேக்குதுல, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசனும் பாண்டியை பார்த்து கேட்க, சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். என்ன மன்னிச்சிடு வானதி. என்னது விருப்பம் இல்லையா? என்ன பாண்டி, ஏன்? அதான் நீ சொல்லியிருந்தல இந்த மாதிரி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிலா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்க, உடனே இங்க நடேசனுக்கோ கோபம் வந்து, என்னது நிலா இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஏமா இப்படிதான் அவன்கிட்ட பேசியிருந்தியா? அதான பார்த்தேன். அதனாலதான் இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை போல இருக்கு. ஏன், எதுக்காக என் வீட்டு மருமக இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பார்த்து இங்க நடேசன் பயங்கர கோபத்தோட பேச, உடனே இங்க வானதியோ, சொல்ற அங்கிள், ஏன்னா சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இருக்கிற 2 ரூம்ல அவருக்கு ஒரு ரூம் போனாலும் வேற ரூமுக்கு என்ன பண்றதுன்னு என்கிட்ட பாண்டி கேட்டான். அப்போதான் சொன்னேன், நிலா விருப்பம் இல்லாம தானே இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. வேணும்னா அவங்கள ஏதாவது ஒரு ரூம் பார்த்து போய் தங்க சொல்லுன்னு சொன்னேன். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதான் இதோ சந்தா இருக்காங்க, இவங்கள சேரன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிலா இருந்த ரூம் எங்களுக்கு கிடைச்சிரும். பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பான். ஏண்டா பாண்டி, ஆமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி சொல்ல, அடி செருப்பால, யார் வீட்டுல இருந்து போகணும்? என்ன உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பாண்டி இதெல்லாம்? இவ இப்பயே குடும்பத்தை கலைக்கிற மாதிரி பேசுறா. இன்னும் நீ இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் விளங்கிடும். இங்க பாரு, கல்யாணம் நடக்கும், ஆனா உன் கூட அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, உடனே வானதியோ அங்க பாண்டியை பார்த்து, என்ன பாண்டி, உங்க அப்பா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ அமைதியா இருக்க. இப்போ என்னதான் உன் மனசுல நீ முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியை பார்த்து வானதி பேச, உடனே இங்க பாண்டி இருந்துக்கிட்டு, இங்க பாரு, எனக்கு முதல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு ரூம் கட்டணும், அதுக்கப்புறமா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட முடிவு. பாண்டி, நீ என்ன பாண்டி பேசுற? உன் அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? இந்த வீட்ல நீ இன்னும் ரூம் எப்ப கட்டுறது? அதுக்கப்புறமா நமக்கு எப்படி கல்யாணம் ஆகுறது? எங்க வீட்ல எப்படா உன்னை ஒழிச்சு கட்டிட்டு வேற எவனுக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல பாண்டி, இப்பவே நீ என் கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே நடேசன் இருந்துகிட்டு,
இங்க பாருமா, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இது என்ன விளையாட்டா என்ன? இங்க பாரு, ஏற்கனவே மூத்தவன் சேரன் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண முடியாது. இப்போ உங்க வீட்ல அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா போய் வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க. சும்மா பாண்டிய ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த கல்யாணத்துக்கு பாண்டியே சம்மதிச்சாலும் நாங்க யாரும் சம்மதிக்க மாட்டோம். சேரனுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நாங்க பாண்டிக்கு கல்யாணம் பண்ணுவோம். விருப்பம் இருந்தா பாண்டிய கல்யாணம் பண்ணு, அப்படி இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் ரொம்ப கோவத்தோட வானதியை பார்த்து பேச, உடனே சேரன் இருந்துகிட்டு, அப்பா என்னப்பா, வானதி பாவம்பா, அது சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கு, நாம சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் எங்க வானதியோட அப்பாவும் அம்மாவும் அங்க ஆட்டோல நேரா வந்து நடேசனோட வீட்டு வாசலுக்கு வந்து இறங்குறாங்க. ஏய் வானதி, வானதி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் உன்னை ஏமாத்திட்டு நிக்க வச்சிருக்கு. மறுபடியும் இந்த குடும்பத்தை தேடி வந்திருக்க. உன்னை ஏன் வயிற்றுல தானடி பெத்தேன், ஏண்டி இப்படி பண்ற? எனக்கு இருக்க கொஞ்சம் சூடு சோறனை கூட உனக்கு இல்லையேடி பாவி, வாடி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமாட்சி கத்திக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த நடேசனும், ஏய் என்ன பேச்சு பேசுற? உனக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாம்? நீயும் பிள்ளைங்களை பெத்தவ தானே? மூத்தவன் இருக்கும்போது இளையவன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? உன் பொண்ணை நாங்க வர சொல்ல, முதல்ல உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, யோ கொஞ்சம் வாய மூடியா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்தவன். ஏன் உன் பெரிய பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? அதான் எது இந்திக்கார பொண்ணை உன் புள்ள காதலிக்கிறானமே, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்போ என் பொண்ணுக்கு வயசாகிட்டே போலையா? பின்ன பொண்ணு கேட்க வரதான் சொல்லுவாங்க. காதலிக்க மட்டும் தெரிஞ்சா போதாது, கல்யாணமும் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உன் பெரிய புள்ளிக்கு நீ தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீங்க பாட்டுக்குன்னு நாட்களை கடத்திக்கிட்டு போவீங்க. நாங்க பொண்ணு பெற்றவங்க அப்படியே வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணுமா என்ன? ஏண்டி இவங்கெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசுறாங்க, நீ அப்படியே கல்லூனி மங்குனி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி பேச, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துக்கிட்டு, யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொறுப்பில்லை. என் புள்ள சேரன் நான் சொன்ன சொல்லுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இப்போ பாரு, உன் கண்ணு முன்னாடியே என் பெரிய பிள்ளைக்கு இந்த இடத்துலயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் அங்க காமாட்சி முன்னாடி சவால் விட்டுக்கிட்டு இருக்க. இங்க சேரனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம, அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சந்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அவங்க அண்ணன் கிட்டயும் பேசல, நீங்க பாட்டுக்குன்னு கல்யாணம் அது இதுன்னு பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, இங்க பாருடா சேரா, பொண்ணு தான் தயாரா இருக்குல்ல, இவளுங்களாம் கண்ட நாய்ங்களாம் வந்து தப்பு தப்பா பேசும், நம்ம என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதான் பொண்ணு தயாரா இருக்குல்ல, இது தாண்டா கோவில், இந்த வீடு தான் நமக்கு சாமி. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி இப்போ இந்த சந்தா கழுத்துல நீ தாலியை கட்டு. ஏண்டா அனிசே, உன் தங்கச்சிய என் புள்ள சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் தானே? ஏன் உனக்கு மாட மாளிகையில தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்க, உடனே அனிஸ் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் இல்லை, என் தங்கச்சிக்கு சேரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அண்ணன் தன்னோட சம்மதத்தை சொல்ல, அங்க இருந்த சந்தாக்கும் சொல்லி புரிய வைக்க, சந்தாவும் அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் சேரனை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னு தன்னோட சம்மதத்தை சொல்ல, அப்புறம் என்னடா நீ காதலிக்கிற பொண்ணே சம்மதம் சொல்லிடுச்சு, இந்தா தாலி புடி, முதல்ல அவ கழுத்துல நீ தாலியை கட்டு, இவங்க முகத்துல கரிய பூசணும், ஒன்ன வச்சுக்கிட்டே இளையவனுக்கு கல்யாணம் பண்றதான். அந்த சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட இந்த நாய்ங்களுக்கு கிடையாது. இந்தாடா புடி, இந்த தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கிட்ட நடேசன் தாலியை நீட்ட, இங்க சேரனும் அந்த தாலியை வாங்கி அங்க இருக்க சோழனையும் நிலாவையும் பார்க்க, சோழனும் நிலாவும், அண்ணே முதல்ல தாலியை கட்டுங்கண்ணே, அங்கிள் சொல்றதுல தப்பு கிடையாது, உங்களுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆகணும், நீங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு நிலா சொல்ல, உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, ஏண்டா முதல்ல தாலியை கட்டுடா, அப்புறம் ரூம் ஆச்சும் ஏதாச்சும் அப்புறம் பார்த்துக்கலாம், இவளுங்களை இதுல தாண்டா முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் சொல்ல, சேரனும் சந்தோஷமா சந்தாவோட கழுத்துல தாலியை கட்டுறாரு. இங்க பாரு பாண்டி, சேரனுக்கு நினைச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சாச்சு, இனிமே நீ இவளை தாலியை கட்டி கூட்டிட்டு வருவியோ இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுவியோ எனக்கு அது தேவையில்லை. ஆனா இன்னொரு ரூமு கட்டுறதுக்குள்ள இவ கழுத்துல நீ தாலியை கட்டி கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன் மருமக நிலா இந்த வீட்டில தான் இருக்கணும், இன்னொரு ரூம்ல சேரனும் இந்த சந்தாவும் இருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது இங்க ஒரு ரூம் கட்டி இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன்.